ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் இதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் ஆசீர்வாத தடைகளை காண்பித்தார். சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில ஆசீர்வாதங்கள் கண் முன்னாடி இருக்குது, ஆனா அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அந்த வாசல்கள், அந்த ஆசீர்வாதங்கள் பூட்டப்பட்டு இருக்கிறதை பார்த்தேன். குறிப்பா இந்த பிரயாணங்கள், இந்த ஃபாரினுக்கு போற முயற்சிகள், இதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதை நான் பார்த்தேன். என் அன்பு பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? முன்னோர்கள் பண்ண சாபம் இல்லை, உங்களுடைய மூதாதையர் பண்ண சாபம் கிடையாது. நீங்க அற்பமா இருக்கிறாங்கல்ல, நலிந்து போயிருக்கிறாங்கல்ல, அவங்களை அசட்டை பண்ணியதன் நிமித்தம் உங்கள் மேல் வந்த சாபம் என்று ஆண்டவர் தெளிவாய் தரிசனத்திலே காண்பித்தார். என்னைக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேட்டுங்க. நலிஞ்சு போனவங்க இருக்காங்கல்ல, உங்க ஃபேமிலிலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் கூட நீங்கள் வேலை செய்கிறவங்க ஒர்க் பிளேஸ்லையோ இல்லை நெய்பர்ஹுட்டில் என்றைக்கும் அந்த நலிஞ்சு போனவங்க திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை அவங்க ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், இல்லை அன்எஜுகேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமை. அவங்கள அசட்டை பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு சர்வ வல்லவர் துணைன்னு இருப்பார். சர்வ வல்லவருடைய ஃபோக்கஸில் அவங்க எப்பொழுதும் இருப்பாங்க, அவருடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. நீங்கள் யாரும் இல்லைன்னு நினச்சி அவர்களை அசட்டை பண்ணிடாதீங்க. அது மாதிரி சில பிள்ளைகள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் பண்ணலை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் தாயார் பண்ணியிருக்கலாம், தகப்பனார் பண்ணியிருக்கலாம். அதன் நிமித்தம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடையாதபடிக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் பூட்டி வைத்திருக்கிறார். அப்படி இந்த செய்தி மூலமாய் யாரிடத்திலே கர்த்தர் யார் யாரிடத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, நீங்க கர்த்தரிடத்துல போய் இப்போ ஒருமனப்படுங்க. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு பொல்லாப்பை உங்க கண்களுக்கு முன்பாக செஞ்சுட்டேன். நலிஞ்சு போனவன் தானே, திக்கற்றவன் தானே, அவனுக்குன்னு யாரும் கேட்பார் மேற்பார் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன், அவனுக்கு ஒரு இழப்பை உண்டு பண்ணிட்டேன், அவனை அசட்டை பண்ணி நான் இப்படி பேசிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல போய் கேட்டு ஒப்புரவாங்க. எனக்கு மனசு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் திருச்சபையில தயவு செஞ்சு ஆராதனை பண்ணாதீங்கப்பா. அது தேவனுக்கு ஒரு பெரிய அவமானம். நீங்கெல்லாம் இப்படி ஒரு திக்கற்றவர்கள், நலிந்து போனவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை, ஒரு அவதூறான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கெட்ட காரியத்தை பண்ணிட்டு எதுக்கு திருச்சபையில ஆராதனையில கை தூக்கி என்னமோ பெரிய பக்தியானவங்க போல அப்படியே பரிசுத்தம். இந்த குடும்பத்திலே நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப கீழ்த்தரமான புத்தி. நலிஞ்சு போனவங்களை ஒதுக்குறது, பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் பல்ல இழிக்கிறது. வெக்கக்கேடா இருக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது. இதுங்கெல்லாம் போய் காணிக்கை போடுதுங்களாம். அந்த காணிக்கை நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வராது. நல்ல சாபக்கேடு வேணா வரலாம். உங்க காணிக்கை எதுக்கு? குப்பையில தூக்கி போடுங்க, காணிக்கை பெட்டியில. குணாதிசயத்துல ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இல்லை, அப்புறம் உங்க ஆராதனையும் காணிக்கையும் கத்தருக்கு எதுக்கு? ஆமே.